ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அறுவடையை பார்க்கலாம். சிகப்பு வெண்டை ஒரு 2-3 காய் இருக்குது. 1-2 காய் முத்த விட்டுருக்கேன், விதைக்கு எடுத்துக்கலான்னு. இருக்க 2 காயை எடுத்துக்கலாம். கஸ்தூரி வெண்டை, இதுலேயும் ஒரு 4-5 காய் இருக்குது. இது ஆடிப்பட்டத்துக்கு வச்சது தான். இது ஒரு 2வது அறுவடை. இப்போ 3-4 காய் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இந்த வெண்டை செடி நிறைய படருதுங்க, நிறைய கிளை வருது. கரிபதனை கத்திரிக்காய் பாருங்கள், பெரிய பெரிய காயாக இருக்குது. 2 செடி வச்சுருக்கேன் நான். 2துலேயுமே 2-3 காய் இருக்குது. வெயிட்டு தாங்காமல் செடியே கிளையே சரிஞ்சு விழுந்துருச்சு. தரையில் வச்சா இன்னும் பெருசாக இருக்கும் காய். 12x12 இன்ச் பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 காய் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த காய் நல்ல சதப்பத்தாக இருக்குது. போன அறுவடையில் நான் சின்ன சின்ன காயாகவே எடுத்துட்டேன். இப்போ நல்லா பெரிய காய் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். இதுக்கு மேலே முத்த ஆரம்பிச்சிருது. இந்த கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, சதப்பத்தாக இருக்குது. வாரம் இதுக்கு உரம் கொடுக்குறேன். தொழு உரம் தான் கொடுத்துட்டு வரேன். கனகாம்பரம் பூ பாருங்கள், கொஞ்சமாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இந்த செடியெல்லாம் வச்சு 2-3 வருஷம் ஆகுது. பெரிய செடியாகவும் வளர மாட்டேங்குது, சின்ன செடியாக தான் வருது. நிறைய கிளைகளும் கிடையாது. இதில் விதையெல்லாம் விழுறது இல்லைங்க, விதையெல்லாம் இல்லை. சின்ன செடியிலே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு அழகான கலரு. மஞ்சள் கனகாம்பரமும் வச்சுருக்கேன். இந்த 2 செடி தான் வச்சுருக்கேன். ரெட்டு கனகாம்பரம் கூட இருக்குது, எனக்கு அது கிடைக்கல. 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், மஞ்சள் கனகாம்பரம். இந்த செடி வச்சும் 2-3 வருஷம் ஆச்சு. நிறைய பூ கொடுத்துருக்கு நம்மளுக்கு. பூத்து முடித்தவுடனே நான் கவாத்து பண்ணி விட்டுருவேன். கவாத்து பண்ணி விட்டுட்டு உரம் கொடுத்ததுன்னா திருப்பியும் துளிர் எடுத்து பூ வைக்குது. இதில் கொஞ்சமாக தான் இப்போ பூ இருக்குது. மழைக்கு அப்புறம் சரியாக பூக்க மாட்டேங்குது. உரம் கொடுக்கணும். வாரம் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி இதுக்கும் நான் மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். மாதத்துக்கு ஒரு முறை நான் தொழு உரம் கொடுப்பேன். சின்ன செடி தான் பாருங்கள். கிரேப் சில்லி பாருங்கள், நிறைய காய் வந்திருக்கு. இந்த மிளகாயுமே காரமாக தான் இருக்குது. எங்கிட்ட இது 2 செடி இருக்குது. மிளகாவை பொறுத்த மட்டும் நான் தேன் கரைசல் தான் கொடுப்பேன். அது நல்ல ரிசல்ட் எனக்கு. வாரம் தேன் கரைசல் கொடுத்துருவேன். மாதத்தில் ஒரு முறை மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். தொழு உரம் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துருவேன். இதுவுமே ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். ரெண்டு செடியுமே ஒன்றா தான் வச்சேன். ஆனால் இதில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் இப்போ தான் பூ பிடிக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் இலை சுருட்டல் நோய் வந்தது. நான் மீனமிலம் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. பாருங்கள், மல்பரி இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அப்பப்போ நம்ம கவாத்து பண்ணி விட்டுருவோம். விட்ட பிறகு இவ்வளோ காய் வரும் பாருங்கள். எல்லா காயுமே பழுத்துருச்சு. நல்ல கருப்பான பிறகு தான் நம்ம
பறித்து சாப்பிட்ணும். அப்போ தான் இனிப்பாக இருக்குது. சிகப்பில் எடுத்துட்டோன்னா புளிப்பாக தெரியுது. ஒரு பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் பெரிய கொஞ்சம் ட்ரம்மில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும் நம்மளுக்கு. நிறைய பழ மரத்தை நம்ம பெரிய ட்ரம் வாங்கி மாற்றி வைக்கணும். ஒரு 5-6 பழ மரங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. பழம் பாருங்கள், உச்சி வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் சரியாக பழுக்கலை. பழுத்த பிறகு எடுத்துகிட்டு கவாத்து பண்ணி விட்டுருவேன். அது பழையபடி நம்மளுக்கு பழம் கொடுக்கும். மிளகா பாருங்கள், பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மிளகா இருக்குது. நம்ம எடுத்தோன்னா எப்படினாலும் ஒரு 1 கிலோ மிளகாவாவது தேரும். நான் எல்லாத்தையுமே பழுக்க விட்டுட்டேன். நம்மளுக்கு தேவைப்படலை பச்சை மிளகா. 1-2 தேவைப்படுறத மட்டும் எடுத்துப்பேன். மிளகா இது ஒரு நல்ல நாட்டு ரகம், நல்ல காரம். ஒரு செடி தான், நல்ல 2 அடி உயரமாக வருது. நிறைய காய் கொடுக்குது. அவ்வளவா எனக்கு பூச்சி தொல்லை வரல. இதில் ஆரம்பத்தில் இலைப்பேன் தொல்லை இருந்தது. மஞ்சள் தண்ணி தெளித்து நான் சரி பண்ணிட்டேன். அப்புறமா எந்த பிரச்சனையும் வரல. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். எல்லா கலையிலையுமே நிறைய காய் தொங்குது. 5-6 மிளகா மட்டும் தேவைப்படுது. அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கீரை, சிங்கப்பூர் பசலை. வாரத்துக்கு ஒரு முறை இதை எடுத்து நம்ம சமைச்சிருவோம். இது ஃபுல்லாகவே நம்ம வெட்டி விட்டுறலாம். இந்த கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நல்ல டேஸ்ட்டு. பருப்பு போட்டு கடையிறத விட நம்ம பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கு. கட் பண்ணி விட விட மறுபடியும் நம்மளுக்கு புது தளிர் வரும். அவ்வளோதாங்க இந்த வாரத்தை அறுவடை. கொஞ்சம் கத்திரிக்காய், 4 கத்திரிக்காய் 3/4 கிலோ வருது. காயும் நல்லா ருசியாக இருக்குது. வெண்டைக்காய் ஒரு 4-5, கிரேட் சில்லி ஒரு 4-5, அவரைக்காய், கொஞ்சம் கீரை. அவ்வளோதாங்க இந்த வாரத்தை அறுவடை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா